இன்னைக்கு மோஸ்ட் ஆஃப் த மென் அவங்க எக்ஸ்டர்னல் வேலிடேஷனுக்காக மட்டும்தான் டேட் ரிலேஷன்ஷிப் கேர்ள்ஸ் வேணும்னு நினைக்கிறாங்க, ரைட்? அதில் முக்கியமாக நானும் ஒரு பர்சன் தான். ஸோ என்னை பொறுத்தவரை எனக்கு வந்து ஒரு ஹை குவாலிட்டி விமன் அப்படின்னா ஒயிட் ஸ்கின்னாக இருக்கணும், அவங்க வந்து அப்படியே ரொம்ப ஜிம் ஃபிசிக்காக இருக்கணும், அவங்க வந்து நிறையா மணி வந்து மேக் பண்ணணும், நிறையா மணி வந்து அவங்க ஃபேமிலி பேக்ரவுண்டில் வச்சுருக்கணும், குவாலிட்டியான ஃபேமிலிலேருந்து வரணும். இதெல்லாம் ஹை குவாலிட்டி விமன்னு நானாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். பட் உண்மை என்னன்னா அது கிடையாது. ஓகே, ஹை குவாலிட்டி விமன் அப்படிங்கிறது கேரக்டர், அவங்க சொல்ற வேர்ட்ஸுக்கு அவங்க நிக்கிறது, அவங்க ஸ்டாண்டர்ட்ஸை அவங்க வந்து மாத்திக்காம இருக்கிறது, ஃபைனல் தான் பியூட்டி அப்படிங்கிறது வரும், ரைட்? ஸோ என்னை பொறுத்தவரை எனக்கு வந்து இந்த டஸ்கி ஸ்கின், லெட்ஸ் டார்க் ஸ்கின் கேர்ள்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். பட் சோஷியல் வேலிடேஷனுக்காக மட்டுமே நான் வந்து இந்த ஒயிட் ஸ்கின் டோன் கேர்ள்ஸை வந்து அதிகமாக டேட் பண்ணுவேன், அதிகமாக அவங்க மேலே அப்சஸ்டாக இருப்பேன், அதிகமாக அவங்கள ஹை ஸ்டாண்டர்ட்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணுவேன். ஸோ இப்படி நான் டேட் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன நடந்துச்சு அப்படின்னா, என்னோட ஸ்டாண்டர்ட்ஸை நான் விட்டு கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ லெட்ஸே நான் வந்து ஒரு நைட்டு 9:30க்குலாம் நான் தூங்கிடுவேன், மார்னிங் வந்து 6 o'clock எழுந்திருப்பேன், 3 to 4 hours நான் வந்து ஒர்க் பண்ணுவேன், என்னோட கிளைண்ட்ஸுக்கு நான் கோச் பண்ணுவேன், என்னோட பிஸ்னஸை நான் பில்ட் பண்ணுவேன். எனக்கு ஹெல்த் ரொம்ப முக்கியம், எனக்கு ட்ரஸ்ட் வர்த்தி ரொம்ப முக்கியம், எனக்கு ஏன் கூட இருக்கிற அந்த சால்டிடியூட் அந்த டைம்ஸ் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் நான் சொல்கிறேன். ஆப்போசிட்ல இருக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் ஒரு கமிட்மெண்ட்னு ஒன்று கொடுத்துட்டேன்னா நைட்டு 12 மணி வரைக்கும் நான் ஒர்க் பண்ணுவேன், எனக்கு அதை பற்றிலாம் பிரச்சனையே கிடையாது, எல்லாரோட ஒர்க் வந்து வேரி ஆகும், ஸோ எனக்கு வந்து ஹெல்த் முக்கியம் இல்லை, மணி முக்கியம். தென் வந்து எக்ஸ்டர்னல் வேலிடேஷன், அதாவது அவங்க சொல்ற ஒரு வேர்ட்ஸ், எனக்கு வந்து மற்ற பசங்கிட்ட பேச பழகலாம் பிடிக்காது, எனக்கு வந்து ஃபேமிலி நீ மட்டும் போதும் அப்படிங்கிறாங்க. ஆனால் எக்ஸ்டர்னல் வேலிடேஷன், அடுத்தவங்களோட அப்ரிசியேஷன்ஸை, அடுத்தவங்களோட வேலிடேஷனை பயங்கரமாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. மற்ற பசங்களோட அவங்க ஃப்ளர்ட் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சு அவங்க கிட்ட போய் பேசுறது, அவங்க இன்டென்ஷன், அவங்களோட ஹேபிட்ஸ். இப்போ ஒரு பையன் பான் பார்க்குறான் அப்படின்னு தெரிஞ்சும் பரவாயில்ல, அதெல்லாம் எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நான் வந்துட்டு பேசுகிறேன், எனக்கு தேவை அந்த நேரத்தில் நான் பேசணும் அப்படிங்கிறது, இதெல்லாம் லோ குவாலிட்டியில் வரும். பாய்ஸ், நீங்க என்னோட மைண்ட் செட்ல இருக்கீங்கன்னா இந்த தப்பை நீங்க தயவு செஞ்சு உங்க லைஃப்ல பண்ணாதீங்க. மேபி பண்ணீங்க அப்படின்னா நீங்க 2 விதமான கான்சிக்வன்சஸை ஃபேஸ் பண்ணுவீங்க. ஒன்று ஹோப் பிளஸ் ஆன்சைட்டி அப்படிங்கிறது, ரெண்டாவது கிரீஃப் பிளஸ் பீஸ் அப்படிங்கிறது. இந்த ஹோப் பிளஸ் ஆன்சைட்டியில என்னென்ன நடக்கும் அப்படின்னா, தினம் அவங்க யார்ட்டையா பேசும்போது உங்களோட ஆன்சைட்டி லெவல் வந்து அதிகமாகிக்கிட்டே இருக்கும், உங்களோட ஆன்சியஸ் அப்படிங்கிறது அதிகமாகிக்கிட்டே இருக்கும். அவங்களோட ஸ்டாண்டர்ட்ஸுக்கு அவங்க மெட் ஆகும் போது, அவங்களோட வேர்ட்ஸுக்கு அவங்க வந்து ஸ்டாண்ட் பண்ணி நிக்காத போது, அவங்க சொல்ற ஒரு விஷயத்துக்கும் ஆப்போசிட்டா அவங்க நிறைய விஷயம் பண்ணும்போது, நீங்க அவங்கள சேஞ்ச் பண்ணணுங்கிறதுக்காக போய் நிறைய விஷயத்த அவங்களுக்கு சொல்ல ஆரம்பிப்பீங்க. ஏய் இப்படி பண்ணு, ஏய் இப்படி நடந்துக்கோ, நீ இப்படி தானே சொன்ன, அப்படியே இப்படி நடந்துக்கிறான்னு, இப்படி உங்களோட ஒட்டுமொத்த எனர்ஜியையும் அவங்களுக்கு கொடுத்துட்டு இருப்பீங்க. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, உங்களோட எனர்ஜி உங்களோட லைஃப் மேல, உங்க மேல இருக்கவே இருக்காது. உங்களை நீங்க சேஃப் அண்ட் செக்யூரா வச்சுக்காம மற்றவங்களை நீங்க சேஃப் அண்ட் செக்யூரா வச்சு என்ன பிரயோஜனம்? ஒரு மண்ணுக்கும் கிடையாது இல்லையா? எனக்கு இந்த மாதிரி யாராவது அப்பயே தமிழ்ல ஒரு வீடியோ போட்டு சொல்லியிருந்தாங்கன்னா மேபி நான் நிறைய இடங்கள் அடி வாங்காம இருந்திருப்பேன். பட் இப்பவுமே நான் ஃபுல்லா ரெக்கவர் ஆயிட்டேன் அப்படின்னு கிடையாது. சம்டைம்ஸ் எனக்கு பயம் வருதுதான், ஃபீலிங்கா இருக்குதான், தனியா இருக்கிறேன், பட் சம்ஹவ் ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கிறேன். ரீசன் என்னன்னா, ஏன் ஸ்டாண்டர்ட்ஸுக்கு நான் நிக்கிறேன். எனக்கு இனிஷியல் ஸ்டேஜஸ் ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ், நண்பா, நண்பி, யாரா இருந்தாலும் சரி. எக்ஸ்கியூஸ் மீ, இது வந்து வெறும் மென்னுக்கான வீடியோ மட்டும் கிடையாது, விமனுமே நிறைய பேர் இந்த தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களோட ஸ்டாண்டர்ட்ஸுக்கு யாராவது மீட் ஆகல அப்படின்னா பரவாயில்ல, நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறீங்க. பட் ஒரு விஷயம் தெரியுமா, ஒன்ஸ் நீங்க இந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்து இல்ல, எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப்போ இல்ல, அவங்க சும்மா எனக்கு இப்போதைக்கு டேட் பண்ணலாம், நம்ம அப்புறமேட்டு இதை பத்தி யோசிக்கலாம்னு சொல்றாங்க, பட் இருந்தாலும் நீங்க அவங்க பின்னாடி லோன்னு சுத்துறீங்க அப்படின்னா நீங்க டைமை வேஸ்ட் பண்றீங்க, உங்களை நீங்களை மதிக்கல, இதுதான் அர்த்தம். கரெக்டா? ஏன்னா இந்த தப்பு நான் தான் அதிகமா பண்ணிட்டே இருக்கேன் என்னோட லைஃப்ல. ஸோ அவங்க இதுக்காக அவங்க வந்து தப்பானவங்களா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா நான் ஆமான்னு தான் சொல்லுவேன். நான் ஒரு வார்த்தை சொல்லிட்டு, பட் அந்த வார்த்தைகளுக்கும் அடுத்தவங்க இன்டென்ஷன் பத்திலாம் எனக்கு கவலையே கிடையாது, நான் எப்படி இருக்கேங்க தான் முக்கியம் அப்படின்லாம் நீங்க நினைக்கிறீங்கன்னா ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க,
ஓகே, நீங்க உங்களை பத்தி தான் உங்களுக்கு கேர், நீங்க எப்படி நடந்துக்கிறீங்கிறது தான் முக்கியம், அதெல்லாம் தப்பு கிடையாது. பட் அவங்க என்ன இன்டென்ஷனோட அப்ரோச் பண்றாங்க, இல்ல அவங்களுக்கு என்ன ஹேபிட்ஸ் இருக்கு, இதெல்லாம் வச்சுதான் உங்க கூட குவாலிட்டி ஆஃப் த பீப்புள் இருக்காங்களா இல்ல நான் குவாலிட்டி ஆஃப் த பீப்புள் இருக்காங்களாங்கிறத அட்ரஸ் பண்ண முடியும். சரி, ஓகே, உங்க கூட ஒரு 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 பொண்ணு, உங்க பொண்ணோ பையனோ உங்களுக்கு ஏற்ற பார்ட்னர் மாதிரி வச்சுக்கோங்க. அவங்க பான் பாக்குறாங்க, மாஸ்டர்பேட் பண்றாங்க. ஆனாலும் நீங்க வந்து இல்ல பரவாயில்ல, அவங்கள்ட்ட பேசுறதுனால நான் ஒன்னும் ஆயிட மாட்டேன் நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கும் உங்க மனசுக்குள்ள ஏதோ ஒரு இடத்துல எனக்கு இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணுங்கிற இந்த வேர்ல்டுலி தட் அன்வான்ட் நெகட்டிவ் திங்ஸ்க்கு அதிகமான ப்ரையாரிட்டி கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு பாயிண்ட்டுக்கு மேல தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்களும் அந்த விஷயத்த பண்ணுவீங்க. திரும்பி திரும்பி இந்த சைக்கிள் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ இதனாலதான் அப்போலேருந்து இப்போ வரைக்குமே சொல்லுவாங்க, நீங்க யார் கூட பழகுறீங்க பேசுறீங்கிறத வச்சுதான் நீங்க யாருங்கிறத சொல்ல முடியும். ரைட்? இப்போ இன்ஃபேக்ட் ஏதோ ஒரு பர்சன்ஸ் வந்து நான் முன்னாடி பான் அடிக்ஷன் இருக்கிற பீப்புளுக்கு நிறைய கோச் பண்ணியிருந்தேன். எனக்கு அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட பேசும்போது எனக்கு எனர்ஜி பயங்கரமா ட்ரெயின் ஆகும். ஏன் அப்படின்னா நம்ம எல்லாருமே ஒரு எனர்ஜியால தான் கனெக்ட் ஆயிருக்கோம். ஆட்டம்ஸ் ஒரு எனர்ஜி, நம்ம பாடியில இருக்கிற பிளட் ஒரு எனர்ஜி, நம்மளோட பிரெயின்ல இருக்கிற விஷயங்கள் ஒரு எனர்ஜி. ஸோ இந்த எனர்ஜி வந்து கொடுக்கும் போது என்ன அலைகள் வந்து சுத்தும் போது நீங்க யார் கூட ரொம்ப அதிகமா பேசுறது பழகிறதே வந்து ஒரு கைண்ட் ஆஃப் கான்சிக்வன்சஸ் தான் கிரியேட் பண்ணும். ஆக்சுவலி நீங்க நினைச்சுக்கலாம் அப்படிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லி. இன்ஃபேக்ட் அந்த சைடு குவாலிட்டியான பீப்புள் இருக்காங்க, இந்த சைடு இந்த மாதிரி டீஜென்ரேட்டான பீப்புள் இருக்காங்கன்னு வச்சுப்போம். நீங்க வந்து டீஜென்ரேட்டான பீப்புளுக்கு வந்து நான் பேச மாட்டேன் பழக மாட்டேன்ட்டானா அவங்களோட தான் பேசி பழகிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா சொல்றேன், லைஃப்ங்கிறது இந்த பாயிண்டோட நிக்க போறது கிடையாது. 5 இயர்ஸ் 6 இயர்ஸ் கழிச்சு அதுக்கான கான்சிக்வன்சஸ் நீங்க ஃபேஸ் பண்ணுவீங்க. மேபி நீங்க யாராவது இந்த மாதிரியான ஒரு பார்ட்னரோடயோ இல்ல ஃப்ரெண்டோடயோ இருக்கீங்க அப்படின்னா ஒரு விஷயத்த நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நீங்க உடனே இந்த ரிலேஷன்ஷிப்பை இல்ல அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணி தான் ஆகணும். நீங்க பேசக்கூட வேண்டாம். நீங்க பேசாம இருந்து பாருங்களேன், ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கே தெரியும் அவங்க உங்களை தேடி வராங்களா இல்லையான்னு. ஒரு பாயிண்ட்டுக்கு மேல ஜாலியா மட்டுமே பேசி பழகிற பர்சன்ஸ், உங்களை ஜாலியா மட்டுமே பாக்குறவங்க, சும்மா உங்களை என்டர்டைன்மெண்டா மட்டுமே கன்சிடர் பண்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உங்க லைஃப்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா விலகி போக ஆரம்பிச்சிருவாங்க. சோ நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய இந்த என்னை விட்டு போகவே மாட்டேங்குது. ஓகே, நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, யாராவது உங்களை என்டர்டைன்மெண்டா இல்ல வந்து சும்மா இப்போதைக்கு நான் பேசுறேன் பழகுறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்கன்னா இது நிலைக்காது. அது உங்களை ரொம்ப டவுனா ரொம்ப வீக்கா மாத்த போகுதுன்னு அர்த்தம். ரைட்? ஒரு ஹை ஸ்டாண்டர்ட் இருக்கிற பீப்புள், ஹை ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கிற ஒரு மென், ஹை ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கிற ஒரு விமன் அவங்களோட ஸ்டாண்டர்ட்ஸ்க்காக எந்த எல்லைக்கு வேணாலும் போவாங்க. யோசிச்சு பாருங்களேன், இப்போ நீங்க ஒரு பர்சன் வந்து உங்க கூட இருக்கிறாரு, நீங்க வந்து உங்களோட ஒரு எமோஷனை ஷேர் பண்றீங்க, இல்ல உங்களுக்கு அவங்க மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அதை நீங்க ஷேர் பண்றீங்க. அவங்க அந்த சைட்ல இருந்து உங்களை ஃபுல்லா அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா பிரச்சனையே இல்லை. ஆனா அக்செப்ட் பண்ணிக்காம நான் இன்னும் ரெடி ஆகல, நான் ரெடி ஆனதுக்கு அப்புறம் நான் வந்து சொல்றேன், ஸோ எனக்காக நீ வந்து வெயிட் பண்ணி, இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அவங்க மைண்டுக்குள்ள வச்சிருக்காங்கன்னா நீங்க வேற பிளேஸ்ல இருக்கீங்க, அவங்க வேற பிளேஸ்ல இருக்காங்க, உங்க 2 பேருக்கும் அலைன் ஆகவே ஆகாது. என்னதான் அவங்க குட் குவாலிட்டி நீங்க நினைச்சா கூட. பட் அந்த குட் குவாலிட்டிங்கிறது எப்படி தெரியுமா நம்ம பிரெயின் வந்து போர்ட்ரே பண்ணும். நமக்கு ஒரு பர்சனை பிடிச்சி போச்சு அப்படின்னா அவங்க தப்பு பண்ணா கூட அவங்க குட் குவாலிட்டி நம்மளே வந்து நம்ப வச்சுப்போம். இல்ல அவங்க குட் குவாலிட்டி. நான் இப்ப இதை பத்தி பேசும்போதெல்லாம் கண்டிப்பா உங்களுக்கு யாராவது ஒரு பர்சனோட தாட்ஸ் கண்டிப்பா மைண்ட்ல வரும். ஒரு பர்சன் கண்டிப்பா மைண்ட்ல வருவாங்க. அவங்களதான் நீங்க கட் டவுன் பண்ணியே ஆகணும். அவங்களதான் நீங்க கட் டவுன் பண்ணி ஆகணும். நிறைய பேருக்கு இது அப்படியே ரொம்ப ஒரு ஐயோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பயத்தை கொடுக்கும். பட் லைஃப்ல எவ்வளவோ விஷயத்த நீங்க பார்த்துட்டு அதுல இருந்து அக்ராஸ் பண்ணி வந்துட்டீங்க அப்படின்னா அவங்கள விட்டுட்டு அடுத்து மூவ் ஆன் ஆகும்போது உங்க லைஃப் ரொம்ப சூப்பரா இருக்கும். அதை விட இன்னும் ஹை குவாலிட்டியான பீப்புளை நீங்க அட்ராக்ட் பண்ணுவீங்க. சீரியஸா கைஸ், ஒரு சேஞ்ச் வேணும் லைஃப்ல. நான் வந்து ஸ்ட்ராங்கா மாறணும், நான் யாருக்கும் கீழேயும் அடிமையாகவும் இல்லை, என்னோட செல்ஃப் ஒர்த்தை நான் குறைச்சிக்க கூடாது.
இந்த மாதிரிலாம் நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் தான் நீங்க வந்து பண்ணணும். சேஞ்ச் அப்படிங்கிறது ரொம்ப ஹார்டான கஷ்டமான ஒண்ணு, ஈஸியானது கிடையவே கிடையாது. எத்தனை பேர் வேணாலும் உங்களுக்கு வந்து இல்ல நீங்க ரொம்ப ஈஸி, விஷுவலைஸ் பண்ணுங்க, எழுதுங்க, பண்ணுங்க. ஓகே ஃபைன், விஷுவலைஸ் பண்ணுங்க, எழுதுங்க, இதெல்லாம் ஒரு பார்ட். ஆனா the main part என்ன அப்படின்னா sacrifices. You just need to sacrifice from your limiting beliefs. You just need to sacrifice your current relationship situation. சொல்லி இப்படி எல்லாத்தையுமே நீங்க sacrifice பண்ணி தான் ஆகணும். if you need a growth, if you need a change. நல்லா சிரிச்சு சிரிச்சு பேசுறாங்க, நீ இல்லாம என்னால இருக்கவே முடியாதுங்கிறாங்க அப்படின்னா ஓகே ஃபைன். பட் உங்க ஸ்டாண்டர்ட்ஸை நீங்க விட்டு கொடுக்கும் போது அவங்க உங்களை ஒரு பர்சனா கன்சிடர் கூட பண்ண மாட்டாங்க, ரைட்? அண்ட் இன்னொரு விஷயம், என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட், என்னோட பாய் ஃப்ரெண்ட் என்ன பண்ணாலும் என்கிட்ட சொல்லிடுவாங்க. இன்ஃபேக்ட் அவங்க ஏதாவது ஒரு பையன்கிட்ட பேசினாலும் என்கிட்ட சொல்லிடுவாங்கன்னா, இது எப்படி தெரியுமா இருக்கு, நான் என்ன தப்பு வேணாலும் பண்ணுவேன், ஆனா பண்ணிட்டு அதை நான் கன்ஃபர்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படிங்கிறது. ஒரு வார்த்தை, நான் வந்து எந்த பசங்கள்டையும் பெருசா பேச மாட்டேன், எனக்கு ஹை குவாலிட்டி பீப்புள் தான் முக்கியம், நான் வந்து எனக்கு என்னோட ரிலேஷன்ஷிப் தான் முக்கியம், எனக்கு என்னோட கரியர் தான் முக்கியம், இப்படின்னு நீங்க ஸ்டாண்டர்ட்ஸ்ல பேசுறீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டா ஆக்ஷன் பண்ணும்போது கான்சிக்வன்சஸ் நடக்கும். இப்போ என்ன மாதிரி ஒரு அப்கிரேட் ஆகிற இல்லை ஹை குவாலிட்டியா மாறிக்கிட்டு இருக்கணும்னு நினைக்கிற பர்சன்லாம் மேபி இந்த மாதிரி ஸ்டாண்டர்ட்ஸுக்கு ஆப்போசிட்டா யாராவது ஒருத்தவங்க பண்ணும்போது ஈஸியா எனக்கு தெரிஞ்சிடும். ஸோ நான் அவங்க கிட்ட போய் ஆர்கியூ பண்ணிட்டு இருக்க மாட்டேன், நீ பண்ண தப்பு, முன்னாடி இதை நான் பண்ணிட்டு இருந்தேன், பட் இப்போ நான் ஆர்கியூ பண்ண மாட்டேன். நான் அப்படியே ஸ்டெப் பேக் எடுத்து வச்சு நான் விலகி என் லைஃபை பார்க்கணும் தான் நான் ஃபோக்கஸ் பண்ணுவேனே தவிர, ஓகே நான் ரொம்ப நீடியா இருக்கேன், அவன் வந்ததுக்கு அப்புறம் என் வாழ்க்கையே மாறிடுச்சு அப்படின்னு இந்த பையன் சைக்காலஜில நான் பேச யோசிக்கவே மாட்டேன். பெயினா தாங்க இருக்கும், கஷ்டமா தான் இருக்கும். அவங்க கூட 3 மாசம் இருந்திருப்போம், இல்லை ஒரு 4 மாசம் இருந்திருப்போம். அப்போ அதுக்கப்புறமேட்டு அவங்களோட ட்ரூ கலர் வெளியே வரும்போது கஷ்டமா தான் இருக்கும். அதை அவங்கள சார்ட் அவுட் பண்ணும், அவங்கள திருத்தணும், இந்த மாதிரி தாட்ஸ் எல்லாம் வரதான் செய்யும். பட் அது நம்ம கையில கிடையாது. நான் திருந்துறது இல்ல நான் ஹை குவாலிட்டியா மாறுறது என் கையில தான் இருக்கு. அவங்கள மாத்துறதுலாம் என் கையில கிடையாது, ரைட்? அவங்க லைஃப், அது அவங்களோட சாய்ஸ். இந்த என்னோட சாய்ஸ், நான் என்ன வேணா பண்ணுவேன், நான் எப்படி வேணா இருப்பேன்னு மக்களை மதிக்காதவங்களும் ஒண்ணுதான், நம்மளோட ஸ்டாண்டர்ட்ஸுக்கு நம்ம நிக்காதவங்களும் ஒண்ணுதான். 2 பேருமே கட்சி வரைக்கும் அடுத்தவங்கள பிளேம் பண்ணிக்கிட்டே தான் வாழ்க்கையை ஓட்டுவாங்க, சீரியஸா சொல்றேன். ஸோ என்னோட லைஃப்ல ஒரு இன்சிடென்ட் ஒன்று, ரீசெண்டா நடந்த ஒரு இன்சிடென்ட். ஓகே, மேபி அவங்க இந்த வீடியோ கூட பார்க்கலாம். பட் ஆனா புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒருத்தவங்க என்னோட ஜிம்ல ஒரு பையன், அந்த பையன் வந்து பான் பார்ப்பான், ரைட்? ஆஸ்பிரேட் பண்ணுவோம். என்கிட்ட ஏதாவது சொல்லியிருக்காங்க, என்னால் பொண்ணுங்களை வந்து நார்மலா பார்க்க முடியல, எனக்கு அவங்கள பார்த்தாலே ஒரு மாதிரி தப்பான தாட்ஸ் தான் கிரியேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எத்தனையோ அவனுக்கு வந்து அட்வைஸ் பண்ணியிருக்கேன், எத்தனையோ டிப்ஸ் அண்ட் டாக்டிக்ஸ் சொல்லியிருக்கேன். அவனுக்கு வந்து அந்த சேஞ்ச், அந்த ஒரு வில்லிங் இல்லை. நைட் ஆனாலே 12 மணிக்கு தூங்குறது, 12 மணிக்கு பான், இது எல்லாமே அவன் பண்றான். ஜிம் வந்தாலும் அந்த பையன் பண்றான். நல்லா புரிஞ்சுக்கங்க, நல்லா கேட்டுக்காங்க, ரைட்? ஸோ எனக்கு தெரிஞ்ச ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ற, என் கூட ஒர்க் அவுட் பண்ற ஒரு பொண்ணு, அவன் பான் பார்க்கறான்னு தெரிஞ்சும், அவன் எப்படிப்பட்டவன்னு தெரிஞ்சும் அவன் கிட்ட போய் பேசுறாங்க. ஒரு தடவை பார்த்தேன், 2 தடவை பார்த்தேன், 3வது தடவை நான் அப்படியே சைலண்டா விலகி வந்துட்டேன். பிகாஸ் அந்த ஃபர்ஸ்ட் 2 டைம்ஸ் நான் போயிட்டு சொன்னேன், இல்ல அவன் இப்படி இருக்கான், நீ வந்து பேசாத, பிகாஸ் நீ வந்து ஸ்பிரிச்சுவல். ஏன்னா அவங்க என்கிட்ட சொன்ன வார்த்தை என்னன்னா, நான் வந்து ஸ்பிரிச்சுவலான பர்சன், நான் வந்து ரொம்ப கடவுளுக்குரிய ஒரு பர்சன், நான் வந்து அன்வான்டா யார்கிட்டயும் பேச மாட்டேன், பழக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, பட் அவனோட இன்டென்ஷன் என்ன, அவன் எப்படிப்பட்டவன், அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான், அவனோட ஹேபிட்ஸ் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சும் நம்ம மற்றவங்க கிட்ட போய் பேசுறோம் அப்படின்னா நம்ம ஸ்டாண்டர்ட்ஸ் எவ்வளவு மோசமா இருக்குன்னு யோசிச்சு பாருங்க, ரைட்? ஸோ அப்போ அந்த பொண்ணோட ஸ்டாண்டர்ட்ஸுக்கு அந்த பொண்ணு நிக்கல. அவங்களுக்கு தேவையெல்லாம் ஒரு எக்ஸ்டர்னல் வேலிடேஷன். அந்த நேரத்துல ஒரு ஜாலியா பேசுற பர்சன். இது எத்தனை பேரை ட்ரிகர் பண்ணணும்னு எனக்கு தெரியாது. மேபி உங்களை இது ட்ரிகர் பண்ணுச்சுன்னா நீங்க தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க, இதை நீங்க சார்ட் அவுட் பண்ணி தான் ஆகணும்னு அர்த்தம். அண்ட் நெக்ஸ்ட் இன்னொன்னு என்னன்னா, if someone having a bad habit, right, அவன் வந்து ஒரு பேட் ஹேபிட் பண்றான், தப்பான ஒரு தாட் ப்ராசஸ்ல, தப்பான எண்ணங்கள்ல இருக்கான், ஆனா நான் அவனை போய் திருத்துறேன், நான் அவன் கூட இருக்கிறேன்னு சொல்லி நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அவன் திருந்தவே மாட்டான். அவனோட எண்ணங்கள் ரொம்ப புல்ஷிட்டா இருக்கும், அவனோட செயல்கள் ரொம்ப கேவலமா இருக்கும். அது கண்டிப்பா உங்களையும் உங்களோட லைஃபையும் டைரக்டாவோ இன்டைரக்டாவோ பாதிக்கும். நான் இதை எழுதி தரேன் உங்களுக்கு. ஸோ
இது ப்ரொஃபஷனலாக நான் வந்து பண்ணுறனால நான் பசங்களுக்கு கோச் பண்ணுறேன், டீச் பண்ணுறேன். அண்ட் ஸோ நான் ஆன்லைன் கோச்சிங் பண்ணிட்டு இருக்கேன். லிங்க் கீழே இருக்கும், ஷெட்யூல் பண்ணிக்கோங்க, ரைட்? ஸோ இந்த மாதிரி நான் கோச் பண்ணுறனும் போது அது என்னோட ப்ரொஃபஷன், அது வேற. நான் அவங்களோட போயிட்டு அவங்களோட உட்காந்து ஃப்ரெண்டு மாதிரி நான் பேசிட்டு இருக்க மாட்டேன். ஐ எம் அ கோச், ஐ எம் அ டீச்சர் ஹியர், அது வேற. பட் இன்ஃபேக்ட் நீங்க ஃப்ரெண்ட் இல்ல ரிலேஷன்ஷிப் இல்ல வந்து ஏதோ ஒரு மெட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பழகுறீங்கன்னா, யூ வில் ஃபீல் சம்திங் மேன். ஆக்சுவலி உங்களுக்கு தெரியும், மேன் ஆர் உமன் யாரா இருந்தாலும் சரி, உங்களுக்குள்ள தெரியும் அவன் என்ன இன்டென்ஷன்ல வந்து இருக்கான், அவன் என்ன ஹேபிட்ஸ் இருக்கான், அவன் ஏன் இவ்வளவு ஸ்லக்கிஷா இருக்கான் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா தெரியும். ஒரு இன்ஸ்டிங் சொல்லும் ஆக்சுவலி. ஸோ நீங்க ஒரு சேஞ்ச் ஆகணும், ஹை குவாலிட்டியா மாறணும்னு நினைக்கிறீங்கன்னா, நீங்க அந்த பர்சனை கட் டவுன் பண்ணி தான் ஆகணும் உங்க லைஃப்ல. சும்மா எனக்கு வந்து நான் சோஷியலைஸ்டா இருக்கணும், அதுக்காக நான் எல்லாத்தையும் போய் பேசுறேன். பிடிச்சா நச்சுன்னு பிடிங்க, இல்லைன்னா பிடிக்கவே பிடிக்காது. என்னோட தாட் ப்ராசஸ் தான். பிடிச்சா நச்சுன்னு பிடிக்கணும். நச்சுன்னு பிடிக்கிறதுனா தப்பா சொல்ல, பிடிச்சானா லெட்ஸ் சே இப்ப யாரையாவது பிடிச்சிருக்கு, ஐ மீன் அவங்களோட ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு அவங்க நிக்கிறாங்க, ரொம்ப மெச்சோர்டா நடந்துக்கிறாங்க அப்படின்னா, அழகுங்கிறது 4வது தான். அதுக்கு முன்னாடி எனக்கு நிறைய கிரைட்டீரியாஸ் இருக்கு. இப்போ லெட்ஸ் சே என்னோட ஜிம்ல ஒரு மெட், நான் அவங்க கிட்ட நம்புவாங்கன்னா, நாங்க பேசிட்டு இருக்கும்போது அவங்க என்கிட்ட ஃபர்ஸ்டே கேட்ட விஷயமே என்னன்னா, நீங்க என்ன இன்டென்ஷன்ல என்கிட்ட பழகுறீங்க, என்னோட சேஃப் சைடுக்காக இந்த விஷயத்த நான் கேட்கறேன். ஸோ அவங்க இந்த விஷயத்த என்கிட்ட ஃப்ராங்கா கேட்கும் போது எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, ஓ மை காட், ஷீ இஸ் குவாலிட்டி மேன். அவங்க வந்து டார்க் ஸ்கின் தான், பட் இருந்தாலும் எனக்கு வந்து வாவ், அவங்களோட குவாலிட்டி சூப்பர். ஏன்னா எல்லாருக்குமே இங்க வந்து ஜாலியா பழகணும், ஜாலியா பேசணும். பட் சம் பர்சன்ஸ் லைக் என்ன மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் ஒரு இன்டென்ஷனோட தான் பேசுவாங்க, பழகுவாங்க. மேபி நான் அப்படிதான் இருப்பேன், நீங்க எப்படி நினைச்சு? நான் அப்படிதான் இருப்பேன். எனக்கு வந்து தேவை இன்டென்ஷன். என்ன இன்டென்ஷனுக்காக நம்ம ஒருத்தவங்க கூட பேசுறோம், பழகுறோம்? நல்ல இன்டென்ஷனா, கெட்ட இன்டென்ஷனா, இதெல்லாம் வேரி ஆகும், ரைட்? ஸோ யாரோ ஒருத்தவங்க படத்துல சொல்றாங்க இப்படி இருக்கலாம், தப்பு கிடையாது. ஐயோ, அது படத்துக்கு செட் ஆகும்பா, லைஃபுக்கு ஒத்து வராது. நான் சீரியஸா சொல்றேன், என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன், ரைட்? மேபி என்னை விட எக்ஸ்பீரியன்ஸ்டான எத்தனை பேர்ட்ட வேணா நீங்க போய் கேளுங்க, அவங்க லைஃப் ஏன் அவ்வளோ கான்சிக்வன்ஸா இருக்கு, அவங்களால ஏன் ஒரு சின்ன ப்ராப்ளம்ஸை ஹேண்டில் பண்ண முடியல, அவங்களுக்கு ஏன் இவ்வளோ கஷ்டங்கள் வருது, கேட்டு பாருங்க. கண்டிப்பா அவங்க மேல ஏதாவது தப்பு இருக்கும். பிகாஸ் அவங்க அப்டேட் பண்ணியிருக்க மாட்டாங்க, ஸ்ட்ராங்கா மாத்திருக்க மாட்டாங்க, தனியா உட்கார மாட்டாங்க. தே ஜஸ்ட் நீட் எனி ஒன் டு சார்ட் அவுட் தர் எமோஷனல் ரெகுலேஷன், ரைட்? என்னோட தாட்ஸ் தான், என்னோட பாயிண்ட் தான். ஓகே, இஃப் என்னோட வேர்ட்ஸ் ட்ரிகர் ஆச்சு அப்படின்னா, யாருக்காவது கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னா, ஒன்னு அதை சரி பண்ணிக்கோங்க, இல்ல அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்க போய் கியூட் ஸ்வீட் நீட்டான பர்சனோட வீடியோ பாருங்க, ப்ராப்ளமே இல்லை. பட் இஃப் இட்ஸ் ஹர்ட், இஃப் திஸ் ஹிட்ஸ் யூ ஹார்ட் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, ஐ மீன் நான் சொன்ன வார்த்தைகள் எல்லாமே உங்க லைஃப்ல அப்ளை ஆகுதுன்னு நினைக்கிறீங்கன்னா, நீங்க சேஞ்ச் பண்ணி தான் ஆகும். சேஞ்ச் பண்ணாம இல்ல பரவாயில்லன்னு சாட்டிஸ்ஃபை பண்ணீங்கன்னா, யூசி கஷ்டப்பட போறது நானா இருக்காது, நீங்களா தான் இருக்கும். தென் கீழே இருக்கிற இன்னொரு வீடியோ பார்ப்பீங்க, இன்னொரு வீடியோ பார்ப்பீங்க, இன்னொரு வீடியோ பார்ப்பீங்க. இன்னொரு 5 years கழிச்சும் நீங்க இதே மாதிரி வீடியோ பார்த்துட்டே தான் இருப்பீங்க. உங்களை நீங்க ஸ்ட்ராங் ஆக்கிறதுக்கு எதுவுமே பண்ண மாட்டீங்க, அவ்வளவுதான், சிம்பிள். பட் நீங்க ஸ்ட்ராங் ஆனீங்கன்னா நான் எழுதி தருவேன், உங்களுக்கு பயங்கரமான ஒரு ஃபியூச்சர் ஒன்று காத்துக்கிட்டு இருக்கு. எமோஷனலி, மென்டலி, பிசிக்கலி, ஆட்டோமேட்டிக்கா ஃபினான்ஷியலி நீங்க வந்து ஆயிடுவீங்க. இது 3த்தையும் ப்ராப்பரா பண்ணீங்கன்னா, நீங்க யாருங்க ஐடென்டிஃபை பண்ணீங்கன்னா, ரைட்? ஸோ ChatGPT இந்த அட்வைஸ் கொடுக்காது, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி அது அட்வைஸ் கொடுக்கும். தட்ஸ் அ ப்ரோக்ராமிங், அவ்வளவுதான். ஜெமினை ஏயும் அதே மாதிரி தான். எந்த ஏ வேணும் நீங்க எதுவுமே அட்வைஸ் கொடுக்காது, பிகாஸ் ப்ராப்பர் அட்வைஸ் கொடுக்காது, பிகாஸ் தே ஆர் நாட் ஹியூமன்ஸ். அது எல்லாமே மிஷின்ஸ், ப்ரோக்ராமிங்ஸ், அவ்வளவுதான், சிம்பிள், ரைட்? ஸோ இஃப் திஸ் அட்வைசஸ் கிவ்ஸ் யூ a huge amount of thoughts, subscribe. அண்ட் உங்களுக்கு என்னோட கோச்சிங் வேணும், என்கிட்ட பேசணும், உங்களோட லைஃப்பை நீங்க வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, உங்களோட பர்பஸ் என்னன்னு ஐடென்டிஃபை பண்ணி ஸ்ட்ராங் ஆகணும்னு நினைக்கிறீங்கன்னா, லிங்க் கீழே இருக்கும், கேலண்ட்லின்னு சொல்லி ஷெட்யூல் பண்ணிக்கோங்க. தென் பி ஸ்ட்ராங், ஸ்டே பாசிட்டிவ். திஸ் இஸ் கேஜே. என் பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க, கண்டிப்பாக ஃபியூச்சரில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். அண்ட் ஸோ இஃப் யூ நீட் மோர் this amount of contents, just go and search this. Thank you.